உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கிற நெக்ஸ்ட் ஜென் ஆஸ்ட்ரோ தமிழ் ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் குருச்சுந்தர வடிவேல். இன்றைய பதிவு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 2024 ஆண்டு ஜூன் மாதத்திற்கான மாத பலன்கள் நம்ம பார்க்க போகிறோம். அந்த வகையில் ஒவ்வொரு ராசிக்கும் என்ன விதமான பலன்கள் இருக்குது, எப்படி இருக்குது, என்ன செய்யலாம், எது சாதகமாக இருக்குது, எது பாதகமாக இருக்குது, என்ன மாதிரியான வழிபாடு உகந்ததாக இருக்கும் அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலாகவும் தெளிவாகவும் நம்ம விரிவாகவும் பார்க்க போகிறோம். அதனோடு சேர்ந்து நட்சத்திர பலன்களும் ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறதையும் பார்க்க போகிறோம். அந்த வகையில் இப்போ கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம். கிரக அமைப்புகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இந்த ஜூன் மாதத்தில் பார்த்தோம்னா செவ்வாய் பகவான் ஆட்சி பெற்று அமர்ந்திருக்கிறார் மேசராசியில். அடுத்து 2ஆம் இடமான ரிஷபராசியில், காலபுருஷனின் 2ஆம் இடமான ரிஷபராசியில் பார்த்தீங்கன்னா சுக்கிர பகவான், குரு பகவான், புதன் பகவான், பார்த்தீங்கன்னாக்க சூரிய பகவான் அப்படிங்கிற 4 கிரகங்கள் அமர்ந்த நிலை. அப்போ காலபுருஷனின் 2ஆம் இடத்துல தனஸ்தானத்தில் அமர்ந்த நிலை. அடுத்து காலபுருஷனின் 6ஆம் இடமான கன்னி ராசியில் பார்த்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா என்ன நடந்திருக்கு அப்படின்னா கேது பகவான் அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டிருக்கு. அடுத்து பார்த்தோம்னா காலபுருஷனின் 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் சனி பகவான் ஆட்சி பெற்று வலிமையாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. 12ஆம் இடத்துல பார்த்தீங்கன்னா ராகு பகவான் இருக்கிறாரு. அவரோட இந்த மாதத்தின் தொடக்கத்தில் சந்திரனும் இணைவு பெற்று இருக்கக்கூடிய இத்தகைய அமைப்போட பார்த்தீங்கன்னாக்க 3 கிரக பயிற்சிகளும் இருக்குது. அது என்ன மாதிரி கிரக பயிற்சிகள் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா புதன் பகவான், அதே நேரத்தில் சுக்கிர பகவான், அதே நேரத்தில் சூரிய பகவான், இந்த 3 கிரகங்களும் இந்த மாதத்தோட பிற்பகுதியில் பெயர்ச்சி நடக்குது. எப்படி பெயர்ச்சி நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பார்த்தீங்கன்னாக்க 12ஆம் தேதி புதன் பகவானும், அடுத்து 14ஆம் தேதி பார்த்தீங்கன்னாக்க உங்களுக்கு புதன் பகவானும், அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னாக்க உங்களுக்கு 15ஆம் தேதி பார்த்தீங்கன்னாக்க யார் மாறுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க சூரிய பகவானும் மாறுறாங்க. இதுக்கு இடையில் என்ன நடந்திருக்கு அப்படின்னா இந்த 12ஆம் தேதி பார்த்தீங்கன்னாக்க சுக்கிரன் மாறுறார். சுக்கிரன் 12ஆம் தேதி மாறுறார். அதே போல் பார்த்தீங்கன்னா புதன் பார்த்தீங்கன்னா 14ஆம் தேதி மாறுறார். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னாக்க சூரிய பகவான் 15ஆம் தேதி மாறுறார். ஸோ இந்த கிரக பெயர்ச்சி மாற்றத்தாலும் எவ்விதமான பலன்கள் உங்களுக்கு கிடைக்க போகுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அப்போ இருக்கின்ற கிரக அமைப்புகளையும் கிரக பெயர்ச்சி, இந்த 3 கிரகங்களின் பெயர்ச்சியாலும் என்ன விதமான பலன்கள் யாராருக்கு எந்தெந்த ராசிக்கு சாதகமாக பாதகமாக இருக்குது அப்படிங்கிறத, ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்குங்கிறதையும் உங்கள் ராசிக்கு எப்படி இருக்குங்கிறதையும் நம்ம தொடர்ச்சியாக பார்க்க போகிறோம். அந்த வகையில் நம்ம வீடியோவை தொடர்ச்சியாக நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. முதல் முறையாக பார்க்குறவங்க அப்படிங்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளோட வீடியோவை அதாவது நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வச்சுக்கோங்க. அடுத்தடுத்து போடுற வீடியோக்கள் உங்களுக்கு கிடைக்கும். அதே நேரத்தில் நமக்கு நிறைய ஜாதகங்களை நம்ம வீடியோ மூலமாக நிறைய ஜாதகங்களை அனுப்பி பார்த்துருக்கீங்க. அந்த வகையில் உங்களோட அனைவருக்கும் பார்த்தீங்கன்னா லக்கண அடிப்படையில், தசாபுத்தி அடிப்படையில் என்ன மாதிரி பலன்கள் இருக்குது அப்படிங்கிறத விரிவாக சொல்லி வழிகாட்டுதல் கொடுத்துருக்கோம். அந்த வகையில் அனைவருக்கும் வணக்கங்களும் வாழ்த்துக்களும். இதோட மட்டும் இல்லைங்க, இப்போ கமெண்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நம்மளோட வீடியோக்களுக்கு பல்வேறு விதமான கமெண்ட் வந்துக்கிட்டு இருக்குது. நீங்கள் வீடியோக்கள் பார்த்தீங்கன்னா நம்ம சொல்கிறது அனைத்துமே ஒவ்வொரு மாதத்திற்கும் உண்டான ராசிக்கு உண்டான புது பலனாக கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அப்போ புது பலனாக பார்க்கணும். ஒவ்வொரு ராசியிலையும் பல்வேறு 3 நட்சத்திரங்கள் இருக்குது. லட்சக்கணக்கான பேர் பிறந்திருப்பீங்க. அப்போ ஒவ்வொருத்தருக்கும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விதமான கிரக அமைப்புகள் உண்டு. அப்போ அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களோட ஜீவசாதகத்தை பார்க்கறது அப்படிங்கிறதும் தசாபுத்தி அமைப்புகள் வலிமையாக இருக்குது அப்படின்னா இந்த கோச்சார பலன்கள் உங்களுக்கு, இந்த கோச்சார பலன்கள் சொன்ன மாதிரி 100% உங்களுக்கு தெளிவாக நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது ஏற்படும். கோச்சார பலன் ஏற்படும். அதே நேரத்தில் உங்கள் ஜீவசாதகத்தில் ஒரு நல்ல தசாபுத்தி அமைப்பு இல்லை, அதாவது பாதக அதிபதியோட தசாபுத்தி நடக்குது
அல்லது சாதகமான தசாபுத்தி இல்லை அப்படின்னா இந்த கோச்சார அமைப்புகள் உங்களுக்கு செயல்படுறது அப்படிங்கிறது கொஞ்சம் எதிர்விதமாக இருக்கக்கூடிய ஒரு தன்மையை ஏற்படுத்தும். அதனால் பார்த்தீங்கன்னா உங்களோட ஜீவசாதகத்தில் என்ன அமைப்பு இருக்குது, என்ன நிகழ்வு இருக்குது, என்ன மாதிரி விஷயம் உங்களுக்கு ஜீவசாதகத்தில் என்ன தசாபுத்தி நடக்குது அப்படிங்கிறத பார்த்து அதற்கேற்றார் போல் இந்த கோச்சார பலனை எடுத்து அப்ளை பண்ணீங்க அப்படின்னா 100% இந்த பலன்கள் உங்களுக்கு மாறுபடாமல் நீங்கள் ஃபாலோ பண்ணுற மாதிரி ரொம்ப சிறப்பாக இந்த பலன்கள் உங்களுக்கு அமையும். அந்த வகையில் எந்த சந்தேகமும் உங்களுக்கு வேண்டியதில்லை. தொடர்ச்சியாக ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்குங்கிறத நம்ம கோச்சார பொது பலனாக இப்போ பார்த்துருவோம். அதில் உங்கள் ராசிக்கு எப்படி இருக்குங்கிறதையும் நம்ம இப்போ பார்த்துருவோம். வாங்க, ஜூன் மாதம் எப்படி இருக்குது மேச ராசிக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். அந்த வகையில் மேச ராசியை பொறுத்த வகையில் ராசிநாதன் அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் பார்த்தீங்கன்னா ஆட்சி பெற்று வலிமையாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா எண்ணம் சொல் செயல் ஒரு சேர இருக்கக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்குது. கடந்த காலத்தில் எப்படி இருந்துச்சு, கடந்த மாதம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னாக்க உங்களுடைய ராசிநாதன் பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான் பார்த்தீங்கன்னா 12ஆம் இடமான விரயஸ்தானத்தில் ராகுவுடன் சேர்ந்து அமர்ந்திருந்த நிலை. இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பார்த்தோம்னு கேட்டீங்கன்னாக்க விரயங்கள் அதிகமாக ஏற்பட்டிருக்கக்கூடிய காலமாக இருக்கிறது. மன விரயம், அதே நேரத்தில் பொருள்களில் நிறைய விரயங்கள், போகிற இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா சில வேலைகள் தடை தாமதமாக நடக்கக்கூடிய ஒரு நிலை, என்ன செய்கிறது அப்படிங்கிற ஒரு குழப்பமான நிலை. ஆமாம், எடுத்த காரியத்தில் வெற்றி பெற முடியாத ஒரு தன்மை அப்படிங்கிற விஷயம்லாம் இருந்த காலம். இந்த காலங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா டோட்டலாகவே மாறக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது ஏற்பட்டுருச்சு. ஏன் அப்படின்னு கேட்டோம்னாக்க மேச ராசியிலே செவ்வாய் பகவான் பார்த்தீங்கன்னா ஆட்சி பெற்று அமர்ந்திருக்கக்கூடிய நிலை. அப்போ ஒரு கிரகம் ஆட்சி பெற்று தன்னோட ராசியிலேயே இருக்கு அப்படின்னா 100% சரியான துல்லியமான பலன்களை அந்த ஜாதகருக்கு கொடுக்க போகுது அப்படிங்கிறது தான் அர்த்தம். அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா செவ்வாய் பகவான் அப்படிங்கிறவர் தைரியம், வீரியம், வெற்றிக்கு அதிபதியாக வரக்கூடியவர். அதே போல சகோதரர்கள் சகோதரிகளுக்கு காரகராக இருக்கக்கூடிய அப்படிப்பட்டவர் பார்த்தீங்கன்னாக்க உங்கள் ராசிலேயே பார்த்தீங்கன்னா ஆட்சி பலம் பெற்றிருக்காரு. இந்த ஆட்சி பலம் பெற்றிருக்க அமைப்பாளர் இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு தெளிவான சிந்தனை, தெளிவான ஒரு செயல், அதே நேரத்தில் செயலில் வெற்றி பெறக்கூடிய ஒரு உன்னதமான அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது. எண்ணங்கள் ஈரக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஏற்படும். அதே காலகட்டத்தில் 2ஆம் இடமான தனம், குடும்பம், வாக்கு, தனஸ்தானம் எப்படி இருக்கு, வருமானம் எப்படி இருக்கு, குடும்பம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா 2ஆம் இடத்துல சுக்கிர பகவான் ஆட்சி பெற்று குருவான தனக்காரகனோடு சேர்ந்து ஆட்சி பெற்று அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு அற்புதமான நிலை ஏற்பட்டிருக்கு. அப்ப பாருங்க, இந்த 2ஆம் இடத்துல பார்த்தீங்கன்னா தனக்காரகன் குருவும் சுக்கிரன் தனஸ்தான அதிபதியான சுக்கிரனும் சேர்ந்து இருக்கிறதுனால தடைப்பட்ட வருமானங்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது. ஏற்கனவே ஏற்கப்பட்ட முயற்சிகளுக்கு இந்த காலகட்டத்தில் அதற்கான வருமானம், அந்த உழைப்புக்கான ஊதியம், அந்த உழைப்புக்கான அங்கீகாரம் அப்படிங்கிறதான் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும். அப்படி கிடைக்கக்கூடிய தன்மை ஏற்பட்டிருக்கு. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா உங்கள் ராசியிலிருந்து 5ஆம் அதிபதியான சூரியனும் குரு பாக்கியாதிபதியான குருவும் சேர்ந்து 2ஆம் இடத்துல சிவராஜ யோகம் அப்படிங்கிற ஒரு யோகத்தை ஏற்படுத்தியிருக்காங்க. இந்த சிவராஜ யோகம் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா தடைப்பட்ட காரியங்கள் உங்க வாழ்க்கையில இதுவரையும் செய்ய முடியல அப்படின்னு தடைப்பட்ட காரியங்கள் அனைத்தும் இந்த காலகட்டத்துல குருவோட சூரியனோட அருளால உங்களுக்கு உங்க குடும்பத்துல நடக்க போகுது அப்படிங்கிறது தான் இந்த சிவராஜ யோகத்தோட ஒரு அமைப்பு அப்படின்னு எடுத்துப்பேன். அடுத்து பார்த்தீங்கன்னா 3 குடைவன் புதனும் சூரியனும் சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு. அப்ப பாருங்க, புத ஆதித்ய யோகம் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஏற்பட்டிருக்கு. இந்த மாதிரி அமைப்பு அப்படிங்கிறது மேச ராசிக்கு பார்த்தீங்கன்னா மாத பலன்களை பார்க்கையில 12 வருடங்களுக்கு ஒரு முறைதான் இப்படிப்பட்ட ஒரு அமைப்புகள் வந்து எல்லாமே ஒரு 90% கிரகங்கள் சாதகமா இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது 12 வருடத்திற்கு ஒரு முறை வரக்கூடிய ஒரு நிகழ்வு. அந்த நிகழ்வு இந்த ஜூன் மாதம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லணும். அந்த வகையில பார்த்தோம் அப்படின்னா 3 குடையவர் புதன் பார்த்தீங்கன்னா அவருக்கு 12லையும் அதே நேரத்தில் 2ஆம் இடத்துலையும் இருக்கிறார். அவர் உங்களுக்கு 6ஆம் அதிபதியாகவும் இருக்கக்கூடியதுனால பார்த்தீங்கன்னா வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய தன்மை இருக்கு. ஏதோ ஒரு சூழ்நிலையில வேலையை விட்டுட்டேன், வேலை இல்லை,
முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன், 2-3 மாதங்களா முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன், வேலை கிடைக்கல அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருந்தவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஒரு அருமையான படித்த படிப்புக்கு உண்டான ஒரு வேலை அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லணும். அதே நேரத்தில் 4க்குடைய சந்திர பகவான் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட 12ஆம் இடத்துல ராகு கூட இருக்கிறார். அப்ப பயணத்தால் லாபம், நீண்ட நாளா வெளியூர் போகணும், வெளிநாடு போகணும், வெளி மாநிலம் போகணும், வேலை தொடர்பாக தொழில் தொடர்பாக போகணும்னு திட்டமிட்டு இருந்தவங்க இந்த காலகட்டத்தை பயன்படுத்தினீங்க அப்படின்னா உங்களுக்கு சாதகமாக அமையக்கூடிய ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லணும். அந்த வகையில பார்த்தோம்னா 5க்குடையவர் சூரியனும் சேர்ந்து 2ஆம் இடத்துல இருக்கிறதுனால குழந்தைகளால் லாபம், குழந்தைகளால் வருமானம், உங்களுக்கும் குழந்தைக்கும் ஏதோ ஒரு சூழ்நிலையில பேசாம நீண்ட தூரத்துல பிரிஞ்சிருந்தீங்க அப்படின்னா இந்த காலகட்டத்தில் ஒன்று சேரக்கூடிய ஒரு அமைப்பு, ஒன்றா சேர்ந்து குடும்பத்துல ஒரு சுப நிகழ்ச்சிகளை நடத்தக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்குது அப்படின்னு சொல்லணும். 6க்குடையவர் புதன் பார்த்தீங்கன்னா வருட ஜூன் மாதம் 12ஆம் தேதி 3ஆம் இடத்துல போய் ஆட்சி பெறுகிறார். அப்ப மேசராட்சி அன்பர்களுக்கு அவரவன் வயதிற்கு ஏற்றாற் போல ஏதோ உடல்நல குறைவு காரணமாக ஒரு வைத்தியம் பண்ணிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த காலகட்டத்தில் குரு பார்வையால சித்த ஆயுர்வேதா மருந்துகள் எடுத்துக்கிறதுனாலையும் குணமாகக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அந்த எங்க குணமாகும் அப்படிங்கிற ஒரு விஷயமும் எந்த இடத்துல சரியாகக்கூடிய தன்மை இருக்குது அப்படிங்கிற விஷயமும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பிறர் மூலமா தெரியக்கூடிய அமைப்பு இருக்கு. எங்க இதற்கான மருத்துவம் செஞ்சா சரியாகும் அப்படிங்கிற விஷயமும் இருக்குது. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா உங்க ராசியிலிருந்து 7ஆம் வீட்டு அதிபதியான சுக்கிர பகவான் 2ஆம் இடத்துல அமர்ந்திருக்கிறார். அப்ப என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த காலகட்டத்துல குடும்பத்துல ஒருத்தரை சேர்த்து கொள்ளக்கூடிய ஒரு தன்மை இருக்கு. அப்ப திருமணம் ஆகாதவர்கள் திருமணத்திற்கான முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா இந்த காலகட்டத்துல அவங்களுக்கான திருமண வாய்ப்பு வர அமைகிறது அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பாகவே இந்த காலகட்டத்தில் அமையும். அவரவர் தசா புத்தி சுயசாதக அமைப்புக்கு இந்த காலகட்டத்தில் குருபலம் இருக்குது அப்படிங்கிறது அமைப்பு இருக்குது அப்படின்னா இந்த கோச்சார அமைப்புகளோட நீங்க பயன்படுத்தி இந்த காலகட்டத்தில் திருமணம் செஞ்சுக்கலாம். அதே நேரத்துல திருமணம் சார்ந்த விஷயங்கள் சுப நிகழ்வு அனைத்தும் நடத்தக்கூடிய குடும்பத்துல மன மகிழ்ச்சியான விஷயங்கள் செய்யக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இருக்குது. அந்த மாதிரி அமைப்பு சூழ்நிலையில் வருது. அதே நேரத்துல ஏதோ ஒரு சூழ்நிலையில கணவன் மனைவி பிரிந்திருந்தீங்க அப்படின்னா இந்த காலகட்டத்தில் பேச்சுவார்த்தை மூலமா ஒன்றா சேர்ந்தக்கூடிய ஒரு அமைப்பு, குடும்பமா இருக்கக்கூடிய ஒரு அமைப்பும் ஏற்பட்டு கூட்டு தொழில் செய்யக்கூடிய ஒரு தன்மை இருக்குது. மனைவிக்கு கணவன், கணவனுக்கு மனைவி ஏதோ ஒரு தொழில் செஞ்சு கொடுக்கணும், வருமானத்திற்கு ஏற்பாடு செஞ்சு கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு அமைப்புனா இந்த காலகட்டத்தில் அந்த வருமான வாய்ப்பை ஒரு தொழிலை தொடங்கி ஒரு சின்ன வருமானத்தை ஈட்டப்படுக ஒரு நல்ல அமைப்பு அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கு. 8க்குடையவருக்கு 12 ஆட்சி பெற்று இருக்கிறதால என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8க்குடையவன் பார்த்தீங்கன்னா ராசியிலே ஆட்சி பெற்று இருக்கிறார் செவ்வாய் பகவான், அவரே 8க்குடையவராகவும் இருக்கிறார். அப்ப என்ன நடக்கும்னா திடீர் அதிர்ஷ்டங்கள், நீண்ட நாளா கோர்ட்டு கேசு வழக்கு மனஸ்தாபங்கள் இருந்து வந்த நிகழ்வுகள் அனைத்தும் ஒரு பெரியோரோட துணையால அவை அனைத்தும் சரியாகக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஏற்பட்டிருக்குது. அப்ப வழக்குகளை வெற்றி பெற முடியும். அதே நேரத்துல உயிர் சொத்துக்கள், முன்னோர் சொத்துக்கள்லாம் இந்த காலகட்டத்தில் அதற்கான முயற்சி எடுக்கையில உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்குது. 9க்குடையவர் குரு 2ஆம் இடத்துல தனக்காரகனாக இருக்கையில அப்ப பாக்கியஸ்தானம் தந்தை மூலமாக சேர வேண்டிய சொத்து பத்துக்கள் உங்களுக்கு சேரக்கூடிய தன்மை, தந்தைக்கும் உங்களுக்குமான உறவு பலப்படக்கூடிய ஒரு அமைப்பு இந்த விஷயங்கள்லாம் இருக்குது. 10க்குடையவன் 11ல தனக்கு லாபஸ்தானத்துல சனி பகவான் இருக்கிறதுனால இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா தொழில் மூலமா வருமானம் மூலமா நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கு. அதே நேரத்துல தொழில் செய்யணும் அப்படின்னு சொல்லி நீண்ட நாளா முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் தொழிலை அமைச்சுக்கிறதுக்கு ஒரு சரியான காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்குது அப்படின்னு சொல்லணும். 12ஆம் இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராகு பகவானோட சேர்ந்து
சந்திர பகவானும் ஆரம்ப காலகட்டத்தில் இருக்கிறதுனால இந்த அமைப்பு என்ன மாதிரியான யோகத்தை கொடுக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, நீண்ட நாளா வெளிநாடு போகணும் அப்படின்னு சொல்லி 6 மாதம் 1 வருடமா முயற்சி செஞ்சுக்கிட்டு இருந்த மேசராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் வெளிநாடு போகக்கூடிய யோகா அமைப்புகள் அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்குது. அப்ப என்ன மாதிரி சாதக பாதகங்கள் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, மேசராசியை பொறுத்த வகையில இந்த கிரக அமைப்புகள் நீண்ட நாட்களுக்கு பிறகு ஒரு நல்ல கிரக அமைப்புகள் பார்த்தீங்கன்னா, எந்தெந்த கிரகங்கள் எங்க இருந்தா சுபத்துவம் இருக்கும், நல்ல விஷயங்கள் நடக்குமோ அந்த அமைப்பு படி இந்த கிரக அமைப்புகள் இந்த மாதம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. உங்களுடைய தசா புத்தி சுய சாதகத்தை எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டு அதற்கேற்றாற் போல வயதிற்கு ஏற்றாற் போல உங்களுடைய முயற்சிகளை தொடங்கினீங்க அப்படின்னா இந்த மாதம் உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி அடையக்கூடிய தன்மை அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பாகவே ஏற்பட்டிருக்கு. அந்த வகையில உங்களுடைய ராசியில 3 நட்சத்திரங்கள் இருக்கு. ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் என்ன மாதிரி பலன்கள் இருக்கும் அப்படிங்கிறதையும் பார்க்க போறோம். அப்ப அஸ்வினி நட்சத்திரத்துக்கு என்ன மாதிரி பலன் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, அஸ்வினி நட்சத்திரத்தை பொறுத்த வகையில இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வேலை வாய்ப்புகள் அப்படிங்கிறது சிறப்பாக அமையக்கூடிய ஒரு தன்மை இருக்குது. அதே நேரத்தில் ஆன்மீக ஈடுபாடுகள், ஆன்மீக சொற்பொழிவாளர்கள் அவர்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மரியாதை கிடைக்கக்கூடிய தன்மை, மதிப்பு மரியாதை அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்குது. இதே காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய ஆன்மீக தொண்டாற்றக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறது இருக்குது. கோயில் குளங்கள் நிறைய சென்று அங்கே பார்த்தீங்கன்னா புண்ணிய காரியங்கள் செய்யக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இந்த அஸ்வினி நட்சத்திரத்துக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு சிறப்பான அமைப்பாக இருக்குது. அடுத்து பரணி நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். பரணி அப்படிங்கிறவர் பார்த்தீங்கன்னா 2ஆம் இடம் தனஸ்தானங்களோட சேர்ந்து இருக்கிறதுனால வருமானம் அப்படிங்கிற விஷயத்தை சுற்றியே உங்களுடைய எண்ணங்கள் இந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. அப்ப குடும்பத்திற்கு தேவையான வருமானம், அதே நேரத்தில் பிற்கால சேமிப்புக்கான வருமானம், இப்படிப்பட்ட வருமானம் சேர்ந்த நிகழ்வுகள் அதே காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட குழந்தைகளுக்காக சேர்க்கக்கூடிய சொத்து பத்துக்கள், அதே போல குழந்தைகளுக்கு நல்ல கல்வி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு, இந்த மாதிரி விஷயங்கள்ல உங்களுடைய எண்ண ஓட்டங்கள் இந்த காலகட்டத்தில் நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. அதற்கேற்றார் கூட ஒரு நல்ல வருமானம் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அமையும். அடுத்து பார்த்தீங்கன்னாக்க கார்த்திகை நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்க்க போறோம். கார்த்திகை நட்சத்திரத்தை பொறுத்தவரையில இந்த காலகட்டத்தில் நீண்ட நாளா போட்டி தேர்வுகள் எழுதி பார்த்தீங்கன்னா அதற்கான முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்கவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா போட்டித் தேர்வுகளில் வெற்றி பெறக்கூடிய ஒரு தன்மை இருக்குது. அதே நேரத்தில் உங்களோட ஜீவசாதகத்தில் அரசு வேலை கிடைக்கணும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருந்தது அப்படின்னா இந்த காலகட்டத்தில் அரசாங்க வேலை கிடைக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்கு. அரசாங்க அனுகூலங்கள் உங்களுக்கு நல்லா இருக்குது. அப்பா வழி சொந்த பந்தங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த நேரத்தில் ஒன்னா சேர்ந்து சுப நிபந்தனைகளை ஒற்றுமையா இருக்கக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கு. ஒரு மிகச்சிறந்த ஒரு நல்ல வழிபாடு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா மேசராசி அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா வாரம் பார்த்தீங்கன்னா தனக்காரகன் 2ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கிறதுனாலையும் தனம் சார்ந்த விஷயத்தை சேர்க்க வேண்டிய ஒரு அமைப்பு இருக்கிறதுனாலையும் வாரம் பார்த்தீங்கன்னா குரு தட்சணாமூர்த்தி வழிபாடு அப்படிங்கிறது வியாழக்கிழமைகளில் நீங்க செஞ்சு வரையில உங்களுக்கு மிகப்பெரிய நல்ல பொன்பொருள் ஆதாயத்தோடு சேர்த்து ஆத்ம திருப்தி அது உண்டாவதோடும் கூடி, அது மட்டும் இல்லாம ஒரு நல்ல மகிழ்ச்சியான குடும்ப அமைப்பு அப்படிங்கிறது அமையும் என்பதில் ஒரு எல்லளவும் சந்தேகம் இல்லை. நம்மளுடைய சேனலை முதல் முறையா பார்க்குறவங்களா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, நோட்டிபிகேஷன் வச்சுக்கோங்க. அடுத்தடுத்த போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு உடனடியாக வந்து சேர்ந்து உங்களுக்கான வழிகாட்டுதலை தந்து கொண்டிருக்கும். இப்படிக்கு பார்த்தீங்கன்னாக்க உங்களுக்கான விஷயங்களை உங்களோட ஜாதகத்தில் இருக்கக்கூடிய சிறு சிறு விஷயங்களை கேட்கணும், தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டிஸ்பிளேல இருக்க நம்பருக்கு கால் பண்ணி உங்கள் ஜாதக அமைப்புகள் எப்படி இருக்கு, கிரக நிலைகள் எப்படி இருக்கு, அதே நேர தசாபுத்தி அமைப்புகள் எப்படி இருக்கு அப்படிங்கிற விஷயத்தையும் நீங்க தெரிஞ்சுக்க முடியும். அந்த வகையில உங்களிடம் இருந்து விடைபெறுவது வாழ்க்க வளமுடன் ஜோதிடர் குருச்சுந்தர வடிவே. நன்றி, வணக்கம், வாழ்க்க வளமுடன்.